இந்த காரியத்துல கர்த்தர் எனக்காக வைராக்கியம் காண்பிக்கல. இந்த விஷயத்துல கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணல என்று சொல்லி, நீங்க சோர்ந்து போய் கவலையோடு இருக்கீங்களா? அப்படிப்பட்ட நம்மை பார்த்து கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, என்னுடைய காரியத்துல நீ பக்தி வைராக்கியம் காண்பிக்காத பட்சத்துல, நான் உனக்காக எப்படி வைராக்கியம் காட்டுவேன் என்று சொல்லி, நம் ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் எதிர்பார்க்கிறார். என்னாகமம் 25ஆம் அதிகாரத்துல பினகாஸ் என்பவர் கர்த்தருக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்ததுனால பாருங்க, கர்த்தர் அவருக்கு மாத்திரமல்ல, அவனுடைய சந்ததிக்கே நித்திய ஆசாரியக்குரிய உடன்படிக்கையை அவர் ஏற்படுத்தினார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அதனால நாமும் கூட கர்த்தருக்காக பக்தி வைராக்கியம் காட்ட வேண்டும். கர்த்தர் விட சொன்ன விஷயங்களில நாம் அவருக்காக வைராக்கியம் காண்பிக்கிற பொழுது, கர்த்தர் நம்மையும் நம் சந்ததியையும் 1000 தலைமுறைக்கு ஆசீர்வதிப்பார். ஆமென்.